வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்படி டேலியில் வந்து மாஸ்டர் சிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சிங்கில் வந்து எப்படி டிரான்சாக்ஷன் சிங்க் மட்டும் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் என்ட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி அந்த என்ட்ரி வந்து பிரான்ச் அதாவது கிளைண்ட் சிஸ்டத்துக்கு வந்து எப்படி வந்து மூவ் பண்ணுறது சிங்க் வழியா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் டைப் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வவுச்சர் டைப் உங்களுக்கு வியூ ஆகணும் அப்படின்னா இங்கே F10 அதர் வவுச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட்டி நேம் வந்து நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் வந்து நான் SO3 அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சேல்ஸ் ஆர்டர் 3 அப்படின்னு ஒரு மீனிங்ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சேல்ஸ் லெட்ஜர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குடோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ ரேட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு சேல்ஸ் ஆர்டரை வந்து சர்வர் சிஸ்டத்தில் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனை ஜஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வரில் நம்ம சேல்ஸ் ஆர்டர் அந்த என்ட்ரி போட்டிருக்கோம் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளைண்ட் சிஸ்டம். ஸோ கிளைண்ட் சிஸ்டத்தில் இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் ரூல் மட்டும் சிங்க் பண்ணலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சிங்க் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சிங்க்ரனைஸ் செலக்டட் அப்படிங்கிறது இருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூல் டிரான்சாக்ஷன் ரூல் அதை மட்டும் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ரூட் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போதே போத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதாவது நம்ம கிளைண்ட்ல என்ட்ரி போட்டாலும் அது சர்வருக்கு மூவ் ஆகணும், சர்வரில் என்ட்ரி போட்டாலும் நமக்கு கிளைண்ட்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஎஸ்எஸ் வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 27 டேட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் ஆர்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேல்ஸ் ஆர்டர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டர் வந்து நமக்கு இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலியில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு என்ட்ரிஸ் போட்டிங்க அப்படின்னாலும் அதை வந்து சர்வர்லேருந்து போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் நமக்கு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த டிரான்சாக்ஷன் ரூல் அப்படிங்கிற சிங்க் வழியாக வந்து நம்ம வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.